12th Standard Computer Applications, Chapter number 3, Introduction to Database Management System. இந்த டாபிக் கீழே நாம் இதுவரையும் ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, பொதுவாக டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா என்னென்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், தட் இஸ் டேட்டாபேஸ், டேட்டா, DBMS அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் DBMS இப்படின்னு நாம் ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்மளுடைய புக்குக்கு உள்ளே என்டர் ஆகி நாம் அதில் பார்க்க போகிறது பாப்புலர் டிபிஎம்எஸ் என்னெல்லாம் இருக்குது, பாப்புலரான டிபிஎம்எஸ் எதெல்லாம் இருக்குது அப்படின்னும், டேபிள் அப்படின்னா என்னென்னும், எவாலுவேஷன் ஆஃப் டிபிஎம்எஸ் எப்படி டிபிஎம்எஸ் உடைய எவாலுவேஷன் இருந்துச்சுன்றதையும், அண்ட் லிமிட்டேஷன் ஆஃப் ஃபைல் சிஸ்டம், டிபிஎம்எஸ்க்கு முன்னாடி இருந்த ஃபைல் சிஸ்டமுடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்றதையும், அண்ட் டிபிஎம்எஸ் கான்செப்ட், இது எல்லாத்தையுமே நாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் பாப்புலர் டிபிஎம்எஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும், இட் இஸ் அ சாஃப்ட்வேர் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஸோ அதில் நாம் பாப்புலர் டிபிஎம்எஸ் எதெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்குறதா இருந்தால் நம்மளுடைய புக்கில் ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 MySQL, நம்பர் 2 Oracle, ரெண்டையும் பற்றி கொடுத்துருக்காங்க. Some of the popular DBMS database management system is MySQL and Oracle அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது MySQLனா என்ன, Oracleனா என்ன அப்படின்றத சும்மா லைட்டாக பாருங்கள். MySQL அப்படின்றது ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராக தான் இருந்திருக்குது, அதாவது ஃப்ரீ காஸ்ட் அப்படி தான், இப்போவுமே அது ஓப்பன் சோர்ஸ் தான். பட் ஆக்சுவலி அதை வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணவங்க ஸ்வெடிஷ் அப்படின்ற ஒரு கம்பெனி. அந்த ஸ்வெடிஷ் அப்படின்ற கம்பெனியிலேருந்து சன் மைக்ரோ சிஸ்டம் வந்து வாங்கிட்டாங்க. சன் மைக்ரோ சிஸ்டம் இப்போ ஆரக்கல் கார்பரேஷனாக வந்து செயல்படுது. அதான் சொல்கிறாங்க MySQL இஸ் அ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். MySQL வாஸ் ஓன்டு பை ஸ்வெடிஷ் கம்பெனி. ஸ்வெடிஷ் அப்படின்ற கம்பெனி தான் அதுக்கான ஓனர், அதை ஓன் பண்ணக்கூடிய ஆட்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ்க்கு அதை கொடுத்துட்டாங்க. இப்போ சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் ஆரக்கல் கார்பரேஷனுடைய அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே இருக்குது. இது MySQLன்ற சாஃப்ட்வேர், அது டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ஆரக்கல். பேரே ஆரக்கல் தான், அது ஆரக்கல் கார்பரேஷனால் டெவலப் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அதான் சொல்கிறாங்க, ஆரக்கல் டேட்டாபேஸ் இஸ் அ மல்டி மாடல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ப்ரொடியூஸ்டு அண்ட் மார்க்கெட்டட் பை ஆரக்கல் கார்பரேஷன். MySQL பொறுத்தவரையும் யார் பண்ணலை, ஆரக்கல் கண்டுபிடிக்கலை, ஸ்வெடிஷ் கம்பெனி கண்டுபிடிச்சி அதை வந்து சன் மைக்ரோ சிஸ்டம் வாங்கி ஃபைனலாக அது ஆரக்கலுக்கு சொந்தமாச்சு. ஆனால் ஆரக்கல் டேட்டாபேஸ் வந்து ஆரக்கலே ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அவங்க தான் அதை மார்க்கெட் பண்ணுறாங்க, இப்போவுமே அவங்க தான் அதை ஓன் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல், இது நம்மளுடைய புக்கில் கொடுத்த ரெண்டு சாஃப்ட்வேர்ஸ். இது இல்லாமல் வேறு என்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, நம்பர் 1 MariaDB, PostgreSQL, MongoDB அண்ட் OrientDB, Neo4j, SQLite, Cassandra, SQL Server, Apacheயோடைய CouchDB, Amazonோடைய DynamoDB அண்ட் Firebird இப்படின்னு நிறைய இருக்குது. அதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில டேட்டாபேஸை நான் உங்களுக்கு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேரை உங்களுக்கு தந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் குட் டிபிஎம்எஸ். ஒரு நல்ல டிபிஎம்எஸ்ஸாக இருந்தால் அது எப்படி இருக்கணும், அதுக்கான ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் நம்மளுடைய புக்கில் சொல்கிறாங்க. நம்பர் 1 கிவிங் ப்ரொடெக்ஷன் டு த டேட்டாக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். நம்பர் 2 யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபார் யூசர்ஸ்க்கு வந்து அது ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். யூசர் ஃப்ரெண்ட்லின்னு நமக்கு தெரியும்ல, ஈஸியாக நம்மளுடைய கைக்கு அதை அடாப்ட் ஆகணும். அது வந்து யூசருக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடாது, அதை யூஸ் பண்ணுறதே ரொம்ப கேஷுவலாக இருக்கணும், ரொம்ப ஈஸியாக இருக்கணும். அதை தான் என்ன சொல்கிறாங்க, யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபார் யூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருந்தால் தான் ப்ரொடெக்ஷன் ஆஃப் டேட்டாக்கு ப்ரொடெக்ஷனும் கொடுக்கணும், அதே மாதிரி என்ன இருக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு குட் டிபிஎம்எஸ் உடைய ஃபீச்சர்ஸ். ஸோ அது இல்லாமல் இந்த டிபிஎம்எஸ் இருக்குல்ல, டேட்டாபேஸில் என்ன டைப் ஆஃப் டேட்டா போய் ஸ்டோர் ஆகும், வாட் டைப் ஆஃப் டேட்டா இஸ் ஸ்டோர் இன் அ டேட்டாபேஸ். இப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு இது போய் ஒவ்வொரு கேட்டகரி போய் ஸ்டோர் ஆகும். டேட்டாபேஸில் என்ன மாதிரி டைப் ஆஃப் டேட்டா வந்து போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் டேபிள் அப்படின்ற ஃபார்மேட்டில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். வாட் இஸ் டேபிள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருந்தால், இட் இஸ் அ இன்டர் கனெக்டட் ஆஃப் rows and columns. ஸோ நம்மளுடைய புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இன் அ டேட்டாபேஸ் we could be grouping only related data together and storing them under one group named called table. அதாவது ஒரு டேட்டாபேஸில் நாம் டேட்டாவை குரூப் பண்ணுவோம், அது எல்லாமே ரிலேட்டட் டேட்டாவாக தான் இருக்கும். உதாரணமாக நம்மளுடைய ரேங்க் கார்டு எடுத்துக்கோங்க. ரேங்க் கார்டில் என்ன இருக்கும், குவார்ட்டர்லி, ஹாஃப் எலி அண்ட் மிட்டமுடைய மார்க்ஸு, இது எல்லாமே ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் தான் இருக்கும்.
அந்த டேபிள் ஃபார்மேட்டில் நாம் வந்து மார்க்ஸ் கொடுத்துருப்போம். என்ன மார்க்ஸு? லாங்குவேஜோடைய மார்க்ஸு, இங்கிலீஷோடைய மார்க்ஸு, அது இல்லாமல் மேஜர் சப்ஜெக்ட்ஸோடைய மார்க்ஸு, இது எல்லாமே டேபிள் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட்டாக இண்டிபெண்ட்டான்னு பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட், எல்லாமே ஒரே இதை சார்ந்ததாக இருக்கும், ரிலேட்டட். அதுதான் இந்த வார்த்தையில் சொல்கிறாங்க ரிலேட்டட் டேட்டா டுகெதர். ரேங்க் கார்டில் என்ன மாதிரி ரிலேட்டட் டேட்டா இருக்கும்? ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் சம்மந்தமான டேட்டா தான் இருக்கும். அவனுடைய ரோல் நம்பர் இருக்கும், அவனுடைய நேம் இருக்கும், அவனுடைய மார்க்ஸ், அவன் எடுத்த மார்க்ஸ், குவார்டர்லியில் எடுத்த மார்க்ஸ், ஹாஃப்லியில் எடுத்த மார்க்ஸ், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இன் அ டேட்டாபேஸ் we would be grouping only related data together and storing them in under one group. நாம் அதை என்னென்ன குரூப், என்ன அண்டர் ஒன் குரூப்னு நாம் சொல்கிறோம்ல, அது என்ன நாம் சேவ் பண்ணுவோம்? இது ரேங்க் கார்டுக்கான டேட்டா. அப்போ அண்டர் ஒன் குரூப் அப்படின்னா அந்த குரூப்பை நாம் ரேங்க் கார்டுன்னு சொல்கிறோம். அதுக்கான ஜென்ரல் ஃபார்மேட்டு தான் த நேம் கால்டு டேபிள். அதுக்கான பேர் தான் நம்ம டேபிள்னு சொல்கிறோம். நாம் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் கார்டுன்னு சொல்கிறதுனால அதை ரேங்க் கார்டு ரிப்போர்ட் கார்டுன்னு நம்ம சொல்கிறோம். அது காமனாக என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தா இட் இஸ் அ டேபிள் கேட்டகரி. அதனால் அதான் சொல்கிறோம், இன் அ டேட்டாபேஸ் we would be grouping only related data together and storing them under one group named called table. ஓகே, டேபிள்னா என்னன்னு கிளியர் ஆயிடுச்சா? சரி, இந்த டேபிளுடைய பர்பஸ் என்ன, டேபிளுடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா the use of the table, this helps in identifying which data is stored where, எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, அண்ட் அண்டர் வாட் நேம், எந்த நேமில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஒரு டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, எந்த மாதிரி, விச் டேட்டா எந்த டேட்டா, ஸ்டோர்டு வேர் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, அண்டர் வாட் நேம் எந்த நேமுக்கு கீழே ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ 90, ஒரு பையன் 19 எடுத்திருக்கான் மார்க்கு சோசியல் சயின்ஸில். அப்போ சோசியல் சயின்ஸ்னா அது செகண்ட் மிட்டமாக இருந்தால் செகண்ட் மிட்டம்ன்ற கேட்டகரிக்கு கீழே, சோசியல் சயின்ஸுன்ற மார்க்குக்கு கீழே 90 அப்படின்னு ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ டேட்டா இஸ் 90 இஸ் ஸ்டோர்டு வேர்னா அது போய் சோசியல் சயின்ஸில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். வாட் நேம் எங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்கும், மிட்டமுடைய டெஸ்ட்டில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். என்னென்னு சேவ் ஆகிருக்கும் அப்படின்னா சோசியல் சயின்ஸோடைய மார்க்குன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக we are using table. So once again I am reading that this helps in identifying which data is stored where and under what name. இதைத்தான் நம்ம யூஸ் ஆஃப் டேபிளில் நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது DBMS எப்படி வளர்ந்து வந்துச்சு, அதோடைய ஹிஸ்ட்ரி என்ன, அதோடைய எவாலுவேஷன் என்ன அப்படின்றது. ஸோ இதை நம்மளுடைய புக்கில் எவாலுவேஷன் ஆஃப் DBMS அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. அதை நாம் கண்டிப்பாக பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அது எப்படி வளர்ந்து வந்துச்சுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இது 1960s இதோடைய ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை உருவாக்குறது ஃபஸ்ட்டு DBMS அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னா சார்லஸ் பேட்ச்மேன். இவர் தான் ஃபஸ்ட்டு DBMS டிசைன் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் தான் DBMS அப்படின்ற ஒரு கான்செப்ட் வர ஆரம்பிக்குது. 1970 கார்ட் இன்ட்ரடியூஸ்டு ஐபிஎம்ன்ற கம்பெனிக்காக அவர் உபயோகப்படுத்தின இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது ரெண்டாவது சார்லஸ் பேட்ச்மேனை ஃபாலோ பண்ணி கார்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு விஷயம். அடுத்தது 1976 பீட்டர்சன் அப்படின்றவர் புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு. பீட்டர்சன் காயின்ட் அண்ட் டிஃபைன் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். இந்த மாடல்லாம் நம்ம பின்னாடி நம்மளுடைய புக்கில் ஒரு மாடலாக நம்ம படிக்க போகிறோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மாடல், என்டிட்டி ER மாடல், இந்த மாதிரி நிறைய மாடல்ஸை நம்ம படிக்க போகிறோம். அதில் 1976 வந்தது தான் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். இது டேட்டாபேஸோடைய ஒன் ஆஃப் த கான்செப்ட். நெக்ஸ்ட்டு 1980 ரிலேஷன் மாடல் அப்படின்றது வைட்லி அக்செப்டட் டேட்டாபேஸ் காம்பனண்ட், எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டேட்டாபேஸ் காம்பனண்ட். அடுத்தது 1985 ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் DBMS டெவலப்டு. அப்போ தான் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ரிலேஷன் மாடல் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், ரிலேஷன் மாடலுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்டது தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மாடல். அது 1985 நடக்குது. 1990s இன்கார்பரேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டிசைன் இன் ரிலேஷனல் டேட்டாபேஸ் உருவாக்கப்படுது. 1991 மைக்ரோசாஃப்ட்ன்ற கம்பெனி, நமக்குலாம் தெரிஞ்ச கம்பெனி, அந்த கம்பெனியோடைய மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் அப்படின்ற டேட்டாபேஸை புதுசாக உருவாக்குறாங்க. மைக்ரோசாஃப்ட் ஷிப்ஸ் MS ஆக்சஸ், அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் பர்சனல் DBMS and that displays all other personal database management system project. அடுத்தது 1995 ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் வர ஆரம்பிக்குது. இன்டர்நெட் டேட்டாபேஸ், அதாவது இன்டர்நெட் இல்லாமல் 1991 1994 வரையும் உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்
1995 வந்து ஃபஸ்ட்டு இன்டர்நெட்டில் எப்படி டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை உருவாக்குறது, இன்டர்நெட்டில் எப்படி டேட்டாபேஸை ஸ்டோர் பண்ணுறதுன்ற மாதிரியான அப்ளிகேஷன்ஸை வந்து 1995 உருவாக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் ஃபைனலி XML, எக்ஸ்டெண்டட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் டேட்டாபேஸ் ப்ராசஸிங்காகவே உருவாக்கப்பட்டுச்சு. இது பொதுவாக ஷார்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஹிஸ்ட்ரி. இப்போ நம்மளுடைய புக்கில் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, த கான்செப்ட் ஆஃப் ஸ்டோரிங் டேட்டா ஸ்டார்டட் பிஃபோர் 40 years. அதாவது 1960s ஆரம்பித்தது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சார்லஸ் பேட்ச்மேன் தான் வந்து அதை வந்து உருவாக்குனவர். முதல் முறையாக டிபிஎம்எஸ்ன்ற அந்த கான்செப்டே உபயோகப்படுத்தின ஒரு ஆள் சார்லஸ் பேட்ச்மேன். ஸோ அதான் சொல்கிறாங்க, நான் 40 yearsக்கு முன்னாடியே இது வந்துருச்சு. அண்ட் அப்போது ஸ்டோர் பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பஞ்ச்டு கார்ட்ஸ். நமக்குலாம் தெரியும், 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். அது வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டரில் செகண்ட் ஜென்ரேஷன் டிரான்சிஸ்டர்ன்ற கான்செப்டில் வந்து அவங்க உபயோகப்படுத்தின மெமரி டிவைஸ் வந்து பஞ்ச்டு கார்டு தான். அந்த டைமில் உபயோகப்படுத்தப்பட்ட, இன்றைக்கி நம்ம பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுற மாதிரி, நாம் வந்து ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுற மாதிரி, சிடி யூஸ் பண்ணுற மாதிரி, ஸ்டோரேஜுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க யூஸ் பண்ணது வந்து பஞ்ச்டு கார்டு. அதான் சொல்கிறாங்க, இன் ஏர்லியர் டேஸ் த ஹேவ் யூஸ்டு பஞ்ச்டு கார்டு டெக்னாலஜி டு ஸ்டோர் த டேட்டா. பஞ்ச்டு கார்டை யூஸ் பண்ணாங்க. அந்த டைமில் தான் வந்து ஃபைல்ஸ் யூஸ் பண்ணாங்க. அந்த ஃபைல்ஸை பொறுத்த வரையும் எப்படின்னா, ஃபைல் சிஸ்டம் தான் வந்து இன்றைக்கி நாம் உபயோகப்படுத்தக்கூடிய டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமுடைய ப்ரெடிசஸர்ஸ். அதாவது அவங்களுடைய அந்த சோர்ஸ், அதுதான் அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஃபைல் சிஸ்டம் தான் இப்போ நாம் உபயோகப்படுத்திட்டு இருக்கக்கூடிய டேட்டாபேஸ் சிஸ்டமுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். த ஃபைல் சிஸ்டம் வேர் நோன் ஆஸ் ப்ரெடிசஸர் ஆஃப் டேட்டாபேஸ் சிஸ்டம். இன்றைக்கி நாம் உபயோகப்படுத்திருக்கக்கூடிய டேட்டாபேஸ் சிஸ்டமுக்கு ப்ரெடிசஸர் யார் தான்? முன்னோடி வந்து ஃபைல் சிஸ்டம் தான். அந்த ஃபைல் சிஸ்டமில் எப்படியெல்லாம் உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா, வேரியஸ் ஆக்சஸ் மெத்தட், அதை ஆக்சஸ் பண்ணக்கூடிய, அதை அணுகக்கூடிய முறைகளில் 3 வழிமுறைகள் இருந்துச்சு. நம்பர் 1 இண்டெக்ஸ்டுன்னு சொல்கிறோம். இண்டெக்ஸ்டுன்னா இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதுன்னு நாம் ஒரு வழிமுறை வச்சு கொடுக்குறது தான் இண்டெக்ஸ்டு ஆக்சஸ் மெத்தடு. ரேண்டம் ஆக்சஸ் மெத்தடுன்னா எது வேணாலும் இருக்கலாம், இப்படி தான் போகணுன்னு அவசியம் இல்லாமல் எங்கேருந்து வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு தோராயமான அணுகுமுறை தான் ரேண்டம் ஆக்சஸ் மெத்தட். சீக்வென்ஷியல்னால் வரிசையாக போகணும். சீக்வென்ஷியல் மேனர் அப்படின்னா 1 next 2 and 3 and 4னு வரிசையாக போகக்கூடிய ஒரு மெத்தடு சீக்வென்ஷியல் ஆக்சஸ் மெத்தட். ஃபைலை ஆக்சஸ் பண்ணணுன்னா இந்த 3 ஆக்சஸ் மெத்தட்ஸ் வந்து உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. அது இல்லாமல் இப்படி உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அதில் நிறைய லிமிடேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. என்ன மாதிரியான லிமிடேஷன்ஸ் அப்படின்னா, டேட்டா டூப்ளிகேஷன்ஸ், ஹை மெயின்டெனன்ஸ், அதே மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூஸ், இந்த மாதிரியெல்லாம் வர ஆரம்பிக்குது. டேட்டா டூப்ளிகேஷன்ஸ்ன்றது நமக்கு தெரியும், ஒரே டேட்டா திரும்ப ரிப்பீட் ஆகி வரக்கூடிய அந்த விஷயம் தான் டேட்டா டூப்ளிகேஷன் நாம் சொல்லுவோம். சேம் டேட்டா இஸ் யூஸ்டு பை மல்டிபிள் ரிசோர்ஸஸ் ஃபார் ப்ராசஸிங். ஒரு ப்ராசஸிங்காக சேம் டேட்டா வந்து நிறைய இடத்துல வந்து உபயோகப்படுத்தப்படுது. இதன் மூலமாக நமக்கு என்ன ஆகுதுன்னா, thus created multiple copies of same data wasting the spaces. அப்படி டூப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால, ஒரே டேட்டா அதிகமான நேரத்தில் காப்பீஸ் இருக்கிறதுனால நமக்கு அதன் மூலமாக நமக்கு ஸ்பேசஸ் வந்து வேஸ்ட் ஆகுது. அதான் சொல்கிறாங்க, சேம் டேட்டா இஸ் யூஸ்டு பை மல்டிபிள் ரிசோர்ஸஸ் ஃபார் ப்ராசஸிங், thus created multiple copies of same data wasting the spaces. ஸோ நிறைய ஒரே டேட்டாவை திரும்ப உபயோகப்படுத்துறதுனால ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகுது. ரெண்டாவது, ஹை மெயின்டெனன்ஸ். அப்படி உபயோகப்படுத்தும் பொழுது ஆக்சஸ் கண்ட்ரோல் அண்ட் வெரிஃபைங் டேட்டா கன்சிஸ்டன்சி நீட் ஹை மெயின்டெனன்ஸ். அப்படி அதிகமான டேட்டாஸ் ஒரே நேரத்தில் இருக்கிறதுனால அதை மெயின்டைன் பண்ணுறதுன்றது ஃபைல் சிஸ்டமில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருக்குது. ஸோ அதனால் ஹை மெயின்டெனன்ஸ்ன்றது வேணும். அதனால் வேறு ஒரு சிஸ்டம் தேவைப்பட்டுச்சு. மூணாவது, செக்யூரிட்டியை பொறுத்தவரையும் ரொம்ப லெஸ் செக்யூரிட்டியாக இருந்துச்சு. இது லெஸ் செக்யூரிட்டி ப்ரொவைடட் டு த டேட்டாக்கு ரொம்ப லெஸ் செக்யூரிட்டியாக இருந்துச்சு. ஸோ அப்போது டேட்டா டூப்ளிகேஷன், ஹை மெயின்டெனன்ஸ், செக்யூரிட்டி, இது எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் தேவைப்பட்டுச்சு. அந்த நேரம் தான் நமக்கு DBMS வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ டேட்டாபேஸ் சிஸ்டம் பிகேம் பாப்புலர் டு ஓவர் கம் த அபோவ் லிமிடேஷன்ஸ் ஆஃப் த ஃபைல் சிஸ்டம். அப்போது ஃபைல் சிஸ்டமில் இருக்கக்கூடிய இந்த லிமிடேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணணும், எல்லாத்தையும் அழிக்கணும். அது புது சிஸ்டம் ஒன்று வரணுன்றதுக்காக வந்தது தான் டேட்டாபேஸ் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி ஃபைல் சிஸ்டமில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், லிமிடேஷன்ஸை ஓவர் கம் பண்ணுன்றதுக்காக நாம் உபயோகப்படுத்தப்பட்ட கான்செப்ட் தான் வந்து DBMS கான்செப்ட். அந்த DBMS கான்செப்டை பொறுத்தவரையும் 2 முக்கியமான கான்செப்ட் மூலமாக அது வந்து செயல்படுத்தப்படுது. ஆல் DBMS adheres to following 2 basic concepts. Number 1, asset properties. Number 2, concurrency control and locking. ஸோ இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸை எது வந்து ஃபுல்ஃபில்லாக அலோவ் பண்ணுதோ அதுதான் குட் DBMS அப்படின்னு நாம் சொல்லலாம்.
ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது ஆசிட் ப்ராப்பர்ட்டி. ஆசிட் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னா, ஆசிட் அப்படின்றது ஒரு ஷார்ட் ஃபார்ம் அக்ரோனிம். ஸோ அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, A for atomicity and C for consistency, I for isolation and D for durability. ஸோ இந்த 4 விஷயமும் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல லிமிட்டேஷன்ஸு, அந்த ஹை மெயின்டெனன்ஸு, டேட்டா டூப்ளிகேஷன்ஸு, செக்யூரிட்டி, லெஸ் செக்யூரிட்டி, இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி அது எங்கெல்லாம் குறைபாடுகள் இருக்கோ அந்த குறைபாடுகள்லாம் நிவர்த்தி செய்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டி. அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அட்டாமிசிட்டி. அட்டாமிசிட்டியை பொறுத்தவரையும் இட் ஃபாலோஸ் தம் ரூல். இதில் ஒரு முக்கியமான ஒரு ரூல் இருக்குது. அப்படின்னா அந்த ரூல் என்னென்னா, ஆல் ஆர் நத்திங். எல்லாமே எதுவுமே இல்லை. அதாவது ஆல் ஆர் நத்திங்ன்ற கான்செப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, வைல் அப்டேட்டிங் த டேட்டா. ஒரு டேட்டா ஏற்கனவே இருக்குது. இப்போ உதாரணமாக ராஜா அப்படின்ற ஒரு பையன் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் நெக்ஸ்ட் இயர் அவன் வரும்பொழுது அந்த 11th அப்படின்றது 12th மாறும். இதுதான் டேட்டா அப்டேஷன்றது உங்களுக்கு சுருக்கமாக புரிஞ்சுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. ஸோ வைல் அப்டேட்டிங் த டேட்டா இன் டேட்டா பேஸ், அப்படி டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை அப்டேட் பண்ணும்பொழுது யூசர் பர்ஃபார்மிங் த அப்டேட் ஆப்ரேஷன். அப்போது அங்கே என்ன தேவைப்படுது, அப்டேட் ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்டேட் ஆப்ரேஷன்ஸ்க்கு பேர் தான் நாம் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். டிரான்சாக்ஷன் அப்படின்ற வார்த்தை அப்டேஷனை தான் நாம் என்ன சொல்கிறோம், டிரான்சாக்ஷன் சொல்கிறோம். இந்த அப்டேஷனை பொறுத்தவரையும் இது ஒன்று சக்ஸஸ்ஃபுல் அப்டேட்டிங்காக இருக்கலாம், இல்லைன்னா ஃபெயிலியர் அப்டேட்டிங்காக கூட இருக்கலாம். அதை தான் சொல்கிறாங்க, திஸ் அப்டேட் ஆப்ரேஷன்ஸ் கால்டு ஆஸ் டிரான்சாக்ஷன் அண்ட் இட் எய்தர் கமிட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்டேட்டிங் ஆர் அபார்ட்ஸ் ஃபெயிலியர் அப்டேட்டிங், அதாவது அப்டேட்டிங் ஃபெயிலியர். இப்போ உதாரணமாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ராஜா 11th ஸ்டாண்டர்ட். அவன் 11th ஸ்டாண்டர்ட் அப்படின்றத நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த வருஷத்துக்கு அவனை 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு மாற்றணும். ஸோ அதைத்தான் நாம் என்னென்னு சொல்கிறோன்னா அப்டேட்டிங்னு சொல்கிறோம். அப்படி அது சரியாக அப்டேட் ஆயிடுச்சுன்னா அது சக்ஸஸ்ஃபுல் அப்டேட்டிங் கமிட்னு சொல்கிறோம். அது ஆகலை, சரியாக அப்டேட் ஆகலைன்னா அது அபார்ட்னு சொல்கிறோம். ஸோ காமனாக அப்டேட் ஆப்ரேஷனை நாம் டிரான்சாக்ஷன்னு சொல்கிறோம். சரி, இதுக்கும் இந்த அட்டாமிசிட்டிக்கும் நாம் டேட்டா லிமிட்டேஷன்ஸ்க்கும் என்ன சம்மந்தம், அதாவது லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ்க்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, சம்மந்தம் இருக்குது. ஏன் அப்படின்னா, ராஜான்ற பேர் 11th இருக்கும், ராஜான்ற பேர் 12th இருக்கும். ஆனால் ஒரே ஒருத்தன் தான் இந்த ராஜா அப்படின்ற பையன் ஒரே ஒரு பையன் தான். அவன் போன வருஷம் 11th ராஜா 11th படிக்கும் போது 11th படிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ அடுத்த வருஷம் அவன் 12th படிக்க போகிறான். ஸோ அந்த 11th ஸ்டாண்டர்ட் அட்டண்டன்ஸ்லேருந்து தூக்கி 12th ஸ்டாண்டர்ட் அட்டண்டன்ஸில் போடணும். அப்போது நம்ம போடாமே விட்டால் அது டேட்டா டூப்ளிகேஷன்ஸ். இதுலேருந்து அதை எடுத்து 12th அட்டண்டன்ஸில் தூக்கி போட்டால் அது அட்டாமிசிட்டி. அதை தான் சொல்கிறோம், டேட்டா டூப்ளிகேஷனை இந்த அட்டாமிசிட்டி அவாய்ட் பண்ணுது. சரி, அடுத்தது கன்சிஸ்டன்சி. இட் என்ஷூர்ஸ் that changes in data value to be a constant at any given instance. இது உறுதிப்படுத்தும். என்னதை உறுதிப்படுத்தும்னா, டேட்டா வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்குதா அப்படின்றத உறுதிப்படுத்தும். இதன் மூலமாக நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இட் என்ஷூர்ஸ் தட் த சேஞ்சஸ் இன் டேட்டா வேல்யூ அப்படி சேஞ்ச் ஆகிற டேட்டா வேல்யூ கான்ஸ்டன்ட் இன் அட் எனி கிவன் இன்ஸ்டன்ஸ். எப்போ வேணாலும் அது சேஞ்ச் ஆகலாம். ஆனால் அது என்னவாக தான் இருக்கணும், கான்ஸ்டன்ட் டேட்டா வேல்யூவாக தான் இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் 11th அப்படின்றது நியூமரலாக இருந்தால் அதே மாதிரி அது என்னவாக இருக்கணும், 12th அப்படின்றது நியூமரல் தான். ஸோ அது என்னவாக இருக்கணும்னா, த டேட்டா வேல்யூ ஷுட் பி எ கான்ஸ்டன்ட் அட் எனி இன்ஸ்டன்ஸ். ஸோ இதை தான் சொல்ல வராங்க. சரி, அடுத்தது இதன் மூலமாக நமக்கு டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். திஸ் ப்ராப்பர்ட்டி ஹெல்ப்ஸ் இன் சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன். நம்பர் 3, ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டி. ஐசோலேஷன்னாலே என்ன அர்த்தம்னா, தனியாக வைக்கிறதுன்னு அர்த்தம். இங்கே என்னத்தை நம்ம தனியாக வைக்கணும்னா, இட் நீடட் டியூரிங் கன்கரண்ட் டிரான்சாக்ஷன். ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன். அது எப்படின்னா, எந்த கன்கரண்ட் டிரான்சாக்ஷன்னா, ஒரே நேரத்தில் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய நேம் ஸ்போர்ட்ஸ்லேயும் ஒரே நேரத்தில் தேவைப்படும், அதே நேரத்தில் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ்லேயும் தேவைப்படும். ஸோ அப்படி ஸ்போர்ட்ஸ்லேயும் அகாடமிக்லேயும் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த பையனுடைய டீட்டெயில்ஸ், அந்த பையனுடைய டேட்டா ஒரே நேரத்தில் ரெண்டு ஆக்சஸிங் மெத்தட், 2 நேரத்தில் ஆக்சஸ் பண்ணப்படுது. அதான் சொல்கிறாங்க, when multiple users do the transaction by accessing the same object. ஒரே பையனுடைய டீட்டெயில்ஸை 2 பேர் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்கன்னா, அதாவது யூஸ் பண்ணுறாங்கன்னா, அட் த சேம் டைம் த டிரான்சாக்ஷன் இஸ் நோன் அஸ் கன்கரண்ட் டிரான்சாக்ஷன். அப்படி கன்கரண்ட்டாக உபயோகப்படுத்தக்கூடிய டேட்டா
ஒரே நேரத்தில் நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேட்டா வந்து என்ன ஆகும்னா கான்ஃப்ளிக்ட் ஆகும், கான்ட்ரடிக்ஷன் ஆகும். ஸோ ஒரே நேரத்தில் 2 டேபிள் 3 டேபிள் 4 டேபிள்னு உபயோகப்படுத்தும் போது கான்ட்ரடிக்ஷன் வரும். அந்த கான்ட்ரடிக்ஷனை வந்து தடுக்கிறதுக்காக டேட்டா டூப்ளிகேஷன் மூலமாக வரக்கூடிய அந்த கான்ட்ரடிக்ஷனை தடுக்கிறதுக்காக உபயோகப்படுத்துறது தான் ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டி டு ப்ரிவெண்ட் த கான்ஃப்ளிக்ட்னா கான்ட்ரடிக்ஷன். டேட்டா பேஸ்கில் இருக்கக்கூடிய கான்ட்ரடிக்ஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டியுடைய ஒரு வேலை. எப்போ அப்படின்னா அப்டேட் பண்ணும்பொழுது, டேட்டாவை அப்டேட் பண்ணும்பொழுதோ இல்லை டேட்டாவை அப்டேட் பண்ணும்பொழுதோ த டிரான்சாக்ஷன் ஆர் ஐசோலேட்டட் ஃப்ரம் அதர் யூசர் அண்ட் சீரியலைஸ்டு. அப்படி அப்டேட் பண்ணும்பொழுது அந்த டேட்டாவை மட்டும் எடுத்து அதர் யூசர்ஸ்டேருந்து தனியாக எடுத்து வைக்கிறது, அந்த டேட்டாவை மட்டும் தனியாக எடுத்து வைக்கிறது, அதை சீக்வன்ஷியலாக சீரியலைஸ்டாக வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டி பண்ணும். அடுத்தது இந்த ஐசோலேஷன் பண்ணுற அந்த டேட்டாவை மட்டும் தனியாக எடுத்து வைக்கக்கூடிய அந்த வேலைக்கு தான் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டிகிரி ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது டியூரபிலிட்டி. டியூரபிலிட்டி அப்படின்னா என்னென்னா இட் இஸ் டிஃபைன் ஆஸ் த சிஸ்டம்ஸ் எபிலிட்டி டு ரிகவர் all committed transaction during the failure of storage or the system. இதை பொறுத்தவரை டியூரபிலிட்டியை பொறுத்தவரை என்னன்னு சொல்கிறோன்னா இது சிஸ்டமுடைய எபிலிட்டி, சிஸ்டமுடைய ஒரு தன்மை. என்ன மாதிரியான தன்மை அப்படின்னா டிரான்சாக்ஷன் பண்ணும்பொழுதோ, கமிட்டட் டிரான்சாக்ஷன்னா சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் இல்லை ஃபெயிலியர் டிரான்சாக்ஷன் நடக்கும் பொழுதோ டேட்டாவை வந்து கரெக்டாக ரிகவர் பண்ணி அதை சிஸ்டமில் ஸ்டோரேஜ் பண்ணுறது தான் நாம் வந்து என்ன சொல்கிறோம் டியூரபிலிட்டின்னு சொல்கிறோம். இட் இஸ் டிஃபைன் அஸ் த சிஸ்டம் எபிலிட்டி, அதை சிஸ்டம் எபிலிட்டின்னு சொல்கிறோம். டு ரிகவர் ஆல் த கமிட்டட் டிரான்சாக்ஷன், கமிட்டட் டிரான்சாக்ஷன்லேருந்து டேட்டாவை ரிகவர் பண்ணுறோம். அதே மாதிரி டியூரிங் த ஃபெயிலியர் ஆஃப் ஸ்டோரேஜ், ஃபெயிலியர் ஆகும் பொழுதும் அதை ரெக்கவர் பண்ணுறோம். அது ஸ்டோரேஜில் இருந்தோ அல்லது சிஸ்டம்லேருந்து நாம் வந்து என்ன பண்ணுறோம் ரெக்கவர் பண்ணுறோம். இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் சிஸ்டம் எபிலிட்டி டு ரிகவர் ஆர் all committed transaction during the failure of storage or the system. ஸ்டோரேஜில் இருந்தோ சிஸ்டம்லேருந்தோ நம்ம பண்ணக்கூடிய ரிகவர் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் நம்ம டியூரபிலிட்டின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அடுத்தது ஆசிட் ப்ராப்பர்ட்டி முடிஞ்சு ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி கன்கரன்சி கண்ட்ரோல். அடுத்தது ஆசிட் ப்ராப்பர்ட்டி முடிஞ்சு ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி கன்கரன்சி கண்ட்ரோல் லாக்கிங். இந்த கன்கரன்சி கண்ட்ரோல் லாக்கிங்கை பொறுத்தவரையும் என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் அ DBMS மெக்கானிசம் யூஸ்டு ஃபார் டேட்டா ஷேரிங். இது ஒரு DBMS மெக்கானிசம். டேட்டா ஷேரிங் எப்போ உபயோகப்படுத்தப்படுதோ அப்போ உபயோகப்படுத்தப்படக்கூடிய ஒரு மெக்கானிசம். இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா இட் இஸ் ஃபார் வென் த சேம் டேட்டா இஸ் ஷேர்ட் அமங் த மல்டிபிள் யூசர். நிறைய யூசர்கிட்ட ஒரே டேட்டா வந்து ஷேர் பண்ணும்பொழுது ப்ராப்பர் ஆக்சஸ் கண்ட்ரோல்ன்றது வந்து தேவைப்படுது. ப்ராப்பர் கண்ட்ரோல் ஆக்சஸ் இஸ் நீடட். அதே மாதிரி ப்ரிவிலேஜ், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கரெக்டாக கொடுக்கணும். ஆஃப் சேஞ்சிங் த அப்ளிகேஷன்ஸ் டேட்டா ஐட்டம் இஸ் கண்ட்ரோல் த்ரூ லாக்கிங். ஸோ டேட்டாவை ஷேர் பண்ணும்பொழுது இவங்க சேஞ்ச் பண்ணலாம், இவங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு லிமிட்டேஷன் கொடுக்குறோம்ல. ப்ரிவிலேஜ் ஆஃப் சேஞ்சிங் த அப்ளிகேஷன் டேட்டா இன் ஐட்டம், அதை வந்து அது எது மூலமாக நடக்குது அப்படின்னா லாக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் மூலமாக நடக்குது. ஸோ அகெயின் யூ ஜஸ்ட் see now it is a DBMS mechanism using for data sharing and it is for same data is sharing among multiple user. Proper access control is needed and privilege of changing the application data item is controlled through a locking. ஸோ இதுவரையும் நாம் பார்த்துருக்கிறது 3.1 அப்படின்ற கான்செப்ட், டேட்டாபேஸை பற்றி, எவாலுவேஷனை பற்றி, அதே மாதிரி டேட்டாபேஸுடைய ஃபண்டமெண்டல் கான்செப்டை பற்றி. சரி, இன்னும் நம்ம டேட்டாபேஸை பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டே டியூன் வித் வேர் லெவல் கல்வி யூடியூப் சேனல். இனி வரக்கூடிய வீடியோவில் இன்னும் அடுத்தடுத்த கான்செப்டை பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேர் லெவல் கல்வி யூடியூப் சேனல்.